இதுலேயும் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு வந்து என்னென்னா, நம்ம இப்போலாம் இப்படி ஃபோன் எடுத்து இப்படி QR கோடு இப்படி ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் UPI பின்லாம் போட்டு பண்ணுறோம்ல. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து அப்படிலாம் இருக்காது. ஸோ இந்த சிப்பு வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக கண்ணில் ஒரு QR கோடை பார்த்தா மட்டுமே போதும். நம்ம பிரெயின்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே இவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எல்லாமே பார்த்துக்கும். டைரக்ட் சென்ட். நம்ம பின் கூட போடணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம பிரெயின் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் அதுவே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி பின் பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே போட தேவை. டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம தலைக்கு மேலே ஸ்கைஃபைல வர மாதிரி ஓகே பேமெண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது, பேமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு, பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடுச்சு, இல்லை இந்த பர்சனுக்கு வந்து அமௌண்ட் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல டீட்டெயில்ஸ் வந்து அதை ரிசீவரும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே இந்த மாதிரி இருக்குது, இந்த பர்சனால் பே பண்ண முடியும், இந்த பர்சனால் பே பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி இவ்வளோ கேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸில் வந்து ஒரு பர்சனை வந்து பார்க்கும்போதே வந்து என்னென்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேட் மட்டும்தான்